தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆமென். சரி, ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள அப்பாவுடைய சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. அப்பா இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் என்னெல்லாம் அவர்கிட்ட கேட்டீங்களோ அந்த விண்ணப்பங்களையெல்லாம் அப்பா உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. வருகிற நாட்கள் உங்களுக்கு அனுக்கிரகத்தின் காலமாக இருப்பதாக, தேவனுடைய தயவின் நாட்களாக இருப்பதாக. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சரி, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 50 verse 20. ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வாக்கியம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை என்னவாக முடிய பண்ணினாரா? நன்மையாக முடிய பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்லை? சரி, நம்முடைய தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், நம்ம அப்பா, அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவராக இருக்கிறார். இல்லை? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சாத்தான் தோட்டத்தில் ஏதேனில் நன்மை மட்டும் இருந்துச்சு, நன்மையோட அவன் தீமையை கொண்டு வந்தான் இல்லையா? நன்மை தீமை அறிய பண்ணுகிற விருட்சம் அது இல்லையா? நன்மையோட சேர்த்து சத்துரு தீமையையும் கொண்டு வந்தான். ஆனால் நம்முடைய தகப்பன் என்ன செய்கிறார்னா, தீமையை என்னவாக மாற்றுகிறாரா? நன்மையாக மாற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை? நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் சில சம்பவங்கள் நடந்திருக்கும், சில காரியங்கள் நடந்திருக்கும். இல்லை? மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த தீமையான காரியங்களை அது நாம் விரும்பி நடக்கலை அல்லது நம்ம இன்டென்ஷனில் செய்யலை, ஏதோ ஒரு சூழ்நிலையின் மத்தியில் அந்த காரியம் என்ன செஞ்சுருக்கோம், நடந்திருக்கும். ஆனால் மனிதர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மையான காரியங்களை குறித்து பேசுகிறத விட அதிகமாக எதை குறித்து தான் பேசுவாங்க? தீமையானவைகளை குறித்தே பேசுவாங்க, தீமையானவைகளை குறித்தே வசனிப்பாங்க. இல்லை? ஆனால் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, மனிதர்கள் நம்மை குறித்து என்னவெல்லாம் தீமையான காரியங்களை பேசுகிறார்களோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் தீமையான காரியங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்லை? சரி, அப்போ வேதத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், தீமையான சம்பவம், அதை வைத்து அவனை குறித்து என்னவெல்லாம் தீமைகள் சொல்லப்பட்டது, அந்த தீமைகளை எல்லாம் கர்த்தர் எவ்விதத்தில் நன்மையாக முடிய பண்ணினார், அதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். சரி, யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். சொல்லுங்க, யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. அதோடு சேர்த்து தீனாள் என்கிற ஒரு குமாரத்தியும் இருந்தாள். தீனாள் என்கிற குமாரத்தியும் என்ன செஞ்சா? யாக்கோபுக்கு இருந்தா. யாக்கோபு சீகேம் என்கிற பட்டணத்தில் இருக்கிறப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த சீகேம் பட்டணத்தினுடைய தலைவன் ஒருவன் இருந்தான், அவனுக்கு ஒரு குமாரன். அவனால் இந்த தீனாளுக்கு தீங்கு இழைக்கப்பட்டது, தீனாளுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டது. தீனாளுக்கு உடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட்டது? சீரழிக்கப்பட்டது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, தீனாளுடைய சகோதரர்கள் 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சிமியோனும் லேவியும். வாசிங்க, ஆதியாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 25வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 34 verse 25. ஆதியாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 25வது வசனம். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரனுமான சிமியோன் லேவி என்னும் 2 பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொண்டு போட்டார்கள். சரி, இப்ப தீனாளுக்கு தீங்கு இழைக்கப்பட்ட உடனே
தீனாளுடைய 2 சகோதரர்கள் சிமியோனும் லேவியும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பட்டணத்து ஆண்கள் எல்லாத்தையும் போய் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்க. விருத்த சேதனம் செய்யாதவர்களிடத்தில் நாங்கள் திருமண ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டா எங்களுடைய சகோதரி தீனால உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், உங்கள் பட்டணத்தில் நாங்கள் பெண்ணாக என்ன செய்கிறோம், விவாகம் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பட்டணத்து ஆட்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணிக்கிறாங்க. விருத்த சேதனம் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா, சில நாட்கள் அந்த விருத்த சேதனம் பண்ணினவங்களுடைய சரீரம் கொஞ்சம் பலன் அற்று போகும், பலன் இருக்காது. விருத்த சேதனம் பண்ணின சில நாட்கள் அவங்க பலவீனப்பட்டிருப்பாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அப்போ இந்த சீகேம் பட்டணத்து ஆட்கள்லாம் கொஞ்சம் விருத்த சேதனம் செய்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்க இல்லையா, பலவீனப்பட்டு இருந்தாங்கல்ல, அந்த தருணத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, சிமியோனும் லேவியும் எங்கள் சகோதரிக்கு நீங்கள் இப்படிப்பட்ட தீங்கை இழைச்சிட்டீங்களே, எங்கள் சகோதரியுடைய வாழ்க்கையை நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பட்டணத்து மனிதர்கள் மேலே தங்கள் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த சீகேம் பட்டணத்து ஆண்கள் எல்லாரையும் அவர்கள் கொன்று போட்டார்கள், வெட்டி போட்டார்கள். சிமியோனும் லேவியும் செய்தது தப்பா அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக வேதம் என்ன சொல்லுது, நியாயப்பிரமாணம் என்ன, இப்படிப்பட்ட ஒரு தீங்க ஒரு ஸ்திரீக்கு ஒருவன் செய்தால் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனை என்ன செய்யணும், கல்லெறிஞ்சு கொல்லணும். இதுதான் நியாயப்பிரமாணமே. இப்போ யாக்கோபின் காலத்தில் நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பின் நாட்களில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் நீதியே இதுதான் இல்லையா. இந்த தீங்க ஒருவன் ஒரு ஸ்திரீக்கு செய்தான்னு சொன்னால் அவனை என்ன செய்யலாம், கல்லெறிஞ்சு என்ன செய்யலாம், கொல்லணும். உயிரோடு என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அப்போ அந்த பட்டணத்தினுடைய அந்த எஜமானுடைய மகனும் அந்த பட்டணத்து ஜனங்கள், ஏன்னா இது சீகேம் பட்டணத்தில் இது வாடிக்கை, இது தீனாளுக்கு மட்டும் நடந்த சம்பவம் அல்ல. இது நீங்கள் வேதத்தில் சீகேமை படித்து நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, சீகேம் பட்டணத்தாருடைய வாடிக்கையே என்னன்னா, பெண்களுக்கு இதை போல தீங்கு இழைப்பது அவர்களுடைய வாடிக்கையாகவே இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தீங்க என்னுடைய சகோதரிக்கு எங்களுடைய சகோதரிக்கு நீங்கள் இழைச்சிட்டீங்களேன்னு சொல்லி சிமியோனும் லேவி என்ன செய்யற, லேவியும் சிமியோனுக்கும் அவ்வளவு கோபம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நேராக போய் அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வெட்டி கொன்று போட்டாங்க. இப்போ இது யாக்கோபினுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, அவருக்கு ரொம்ப விசனமாயிடுச்சு. யாக்கோபுடைய பார்வைக்கு ரொம்ப விசனமாயிடுச்சு. அவர் என்ன நினைக்கிறார்னா, ஏதோ நடந்துருச்சு, ஆனால் இந்த தேசத்தில் நாம் எல்லாம் என்ன செய்கிறோம், பரதேசிகளை போல தங்கி இருக்கிறோம். யாக்கோபு நினைக்கிறார், என்னுடைய 12 குமாரர்கள் அவங்க குடும்பத்தோட இந்த தேசத்தில் நான் என்ன செய்கிறேன், ஒரு பரதேசி போல நான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன், எங்களுக்குன்னு சொந்த பட்டணங்கள் கிடையாது. அப்படி இருக்கிற போது நீங்கள் போய் இப்படி சீகேம் பட்டணத்தை அந்த ஜனங்களை எல்லாம் வெட்டி கொன்று போட்டிருக்கீங்களே, அப்போ இந்த தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை குறித்து என்ன நினைப்பாங்க, நாளைக்கு அவங்களால நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறது, நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி சிமியோன் மேலையும் லேவி மேலையும் அவருக்கு என்னது ரொம்ப விசனமாயிடுச்சு, ரொம்ப கோபமாயிடுச்சு. இதை அவர் மனதிலே வைத்து கொண்டே இருக்கிறார். யாக்கோபு என்ன செய்யறாருன்னா, மனதிலே வச்சுட்டே இருக்கார். கடைசி கட்டத்தில் யாக்கோபினுடைய மரண தருவாயில் அவர் 12 கோத்திரத்தாரையும் அழைத்து என்ன செய்கிறாரு, பிளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். இப்ப ஆசீர்வதிக்கிற போது சிமியோனுக்கும் லேவிக்கும் அவர் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். எல்லா கோத்திரத்துக்கும் கொடுக்கிறார். அப்படி சிமியோனுக்கும் லேவிக்கும் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். ஆனா அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். என்ன மாதிரி என்ன ஆசீர்வதிக்கிறார்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு என்ன வார்த்தைகள் சொல்றாருன்னு பாருங்களேன். ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் 5 to 7 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 49 verse 5 to 7. ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் 5 to 7 வரைக்கும். சிமியோனும் லேவியும், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பகுதியை நீங்கள் கடைசி வரைக்கும் கையில் வச்சுருக்கணும். நம்ம திரும்ப இந்த பகுதியை வாசிக்க வேண்டியிருக்கும். கடைசி வரைக்கும் இதை கையில் வச்சுருங்க. வாசிங்க பார்க்கலாம்.
சிமியோனும் லேவியும் யாக்கோபு சொல்றாரு, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமோ கொடுமையான அவர்கள் மூர்க்கமோ சபிக்கப்பட கடவது. என்ன பண்ணப்பட கடவது? சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே இஸ்ரவேலிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். இஸ்ரவேலிலே அவர்களை என்னவோ பண்ணுவேன் நானு. இப்ப யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் ஆசீர்வதிக்க வேண்டிய நேரத்துல அவர் என்ன செய்தார்னா, சிமியோனுக்கு லேவிக்கும் சாபத்தை கொடுக்கிறார். இல்ல, சிமியோனுக்கு லேவிக்கும் அவர் என்ன கொடுக்கிறார்னா, சாபகரமான வார்த்தைகளை என்ன செய்யறாரு, சொல்றார். இதுல என்ன ஒண்ணுன்னா, இந்த 7 சாபங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கொடுமையின் கருவிகள் ஆரம்பித்து நான் இஸ்ரவேலிலே அவர்களை சிதற பண்ணுவேன் அப்படிங்கிற வரைக்கும் இருக்கு பாருங்க. அந்த வார்த்தைகள் மொத்தம் 7 வாக்கியங்களை அங்க பேசுகிறார். 7 சாபங்கள் சொல்லப்படுது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த சாபங்கள் எதுவும் சிமியோனுடைய தலையின் மேல வரல. சிமியோன் இந்த கணக்குல பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கணக்குல சிமியோன் சேரல. இதுல சொல்லப்பட்ட எதுவும் சிமியோனுக்கு அப்ளை ஆகல. ஏன்னா அதுக்கு 2 காரணம் இருந்திருக்கலாம். ஒன்று என்னன்னா, ஒருவேளை சிமியோன் போய் தகப்பனார்ட்ட பின்னாடி போய் என்ன செஞ்சிருக்கலாம், மன்னிப்பு கேட்டிருக்கலாம், அல்லது மனம் வருந்தி இருக்கலாம். இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, இந்த சாபங்கள் எல்லாம் சிமியோன் மேல வரல, லேவி மேல மட்டும்தான் வந்துச்சு. ஏன் லேவி மேல மட்டும் அப்படின்னா, இந்த ஆலோசனை இருக்குல்ல, எது இந்த சீகேம் பட்டணத்தார இப்படி கொல்லணும், அவங்கள விருத்த சேதனம் பண்ண வச்சுட்டு அவர்களை என்ன செய்யணும், நம்ம கொன்று போடணும் அப்படிங்கிற இந்த ஆலோசனை இருக்கு இல்லையா, இந்த ஆலோசனையை இனிஷியேட் பண்ணவர், அதை துவக்குனவர் யாருன்னா, அதை கொடுத்தது யாருன்னா லேவியா. அதனாலதான் அந்த சாபங்கள் யாருடைய சிரசின் மேல மட்டும் இறங்குகிறது, லேவியின் மேலே மட்டும் இறங்குகிறது. அது சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லையா, அவர் சொல்றாருல, யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே சிதறவும் பண்ணுவேன். இல்ல, லேவியுடைய வாழ்க்கை அப்படியே நடந்துச்சா? எல்லா கோத்திரங்களும் தனித்தனியா ஒன்னா இருப்பாங்க. இப்ப யூதா கோத்திரம்னு வச்சுக்கிறீங்களேன், யூதேயா மலை முழுவதிலும், யூதா வனாந்தரத்திலையும் யூதா கோத்திரம் என்ன செய்வாங்க, ஒன்னா அந்த பகுதியில் இருப்பாங்க. அடுத்து பென்யமீன் கோத்திரம், அவங்களுக்குலாம் ஒரு செக்டார். அடுத்தது நப்தலி கோத்திரம், அவங்களுக்குலாம் ஒரு பகுதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுதி இருந்துச்சு இல்ல. ஆனா இஸ்ரவேல்ல இந்த லேவி கோத்திரத்துக்குன்னு தனிப்பட்ட பட்டணங்களே கிடையாது. அந்தந்த கோத்திரங்களுக்குள்ள இங்க 2 பட்டணம், அங்க 2 பட்டணம், அங்க 2 பட்டணம். இஸ்ரவேல்ல அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்கள் பிரிந்து போய் கடந்தார்கள். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே யாருடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது, லேவியினுடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. இல்ல, லேவி கோத்திரத்தின் மேல இந்த சாபங்கள் சொல்லப்படுகிறது. லேவி இப்படிப்பட்டவன் சொல்லப்படுது. இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. சொல்றது வேற யாரும் இல்ல, சொந்த தகப்பன். சம்பவம் நடந்து பல நாட்கள் ஆயிருச்சு, பல வருஷங்கள் ஆயிருச்சு. அந்த பட்டணத்தாரே நடந்த சம்பவங்களை என்ன செஞ்சிருப்பாங்க போல, மறந்திருப்பாங்க போல. ஆனா யாரு இன்னும் மறக்கல, யாக்கோபு மறக்கல. அந்த காரியத்தை நினைவில் வைத்து கொண்டு இந்த சாபமான வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்க பார்த்திருக்கீங்களா, உங்களுடைய உறவுகள், அது தாய் தகப்பனா இருக்கலாம், சில நேரத்தில் கணவன் மனைவியா இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவங்களா இருக்கலாம், கூட வேலை பார்க்குறவங்க, உங்க சர்க்கிளில் இருக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, உங்களை குறித்து வசனிக்கிற பேசுகிற அந்த வார்த்தைகள். நிறைய நேரங்களில் பிலீவர்ஸ் விசுவாசிகள் எப்போ உடைஞ்சு போவாங்கன்னா, பைபிள் ஸ்காலர்ஸ் இதை அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது எல்லா தருணங்களிலும் விசுவாசிகள்
ஓரளவு சமாளித்து நின்றுவாங்க. மற்ற ஸ்ட்ரகிள் எல்லாம் ஓரளவு என்ன செஞ்சிடறாங்க, நின்றுறாங்க. ஆனால் மற்ற மனிதர்களுடைய வார்த்தைகளினால தான் அதிக நேரங்களில் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, உடைஞ்சிடறாங்க. இல்லை, மனிதர்களுடைய அந்த வார்த்தைகளை கேட்குறப்ப அது தவறுன்னு தெரியுது. அந்த வார்த்தைகளால் நமக்கு அதன்படி நம்ம கிடையாதுன்னு தெரியுது. ஆனால் கூட நம்மளை குறித்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளால் தான் அவங்க என்ன ஆயிடுறாங்களாம், உடஞ்சி சுக்குநூறாக நொறுங்கிடுறாங்க. இல்லை, இப்போ லேவியை குறித்து இந்த வசனங்கள் எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இல்லை, இப்போ இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்றார் தானே. இப்போ 12 கோத்திரம் மற்றவங்க இருக்காங்க இல்லையா, லேவியை சேர்த்தா 13 கோத்திரம். லேவியை சேர்த்தா எத்தனை கோத்திரம்? ஏன்னா யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க இல்லையா, அதனால ஒரு கோத்திரத்தை உடைச்சு 2 கோத்திரமாக மாற்றிட்டாங்க, மனாசே எப்ராயிம்னு மாற்றிட்டாங்க இல்லையா. அப்போ லேவியை சேர்த்தா 13. சொல்லுங்க, லேவியை சேர்த்தா எத்தனை கோத்திரம்? சேர்க்காம 12 கோத்திரம். அப்போ 12 கோத்திரத்தாரும் 12 பேரும் இவங்க கூட இருந்த மற்ற சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படுது. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க இந்த லேவி கோத்திரத்தை குறித்து? லேவி தொலைஞ்சான், லேவி கோத்திரம் இதோட முடிஞ்சிச்சு இல்லை, எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. இல்லை, இந்த லேவி கோத்திரத்துக்கு இனி என்ன கிடையாது, வாழ்க்கை கிடையாது. ஏன்னா மற்ற எல்லாருக்குமே ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. யூதா கோத்திரத்துக்கு ஆசீர்வாதம் சொல்றாரு, யூதா பால சிங்கம்னு சொல்றாரு. ஒரு சில நெகட்டிவான காரியங்களை அவர் மென்ஷன் பண்ணா கூட ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு சொல்லி வைத்திருப்பார். அவன் எண்ணெயிலே கால்களை தோய்ப்பான்னு சொல்றாரு, அவன் இளைப்பாறுதலாய் படுத்துக் கொள்வான்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் சொல்லிட்டு இந்த லேவிக்கு மாத்திரம் என்ன சொல்லப்படுகிறதுனா 7 வாக்கியங்களுமே சாபகரமான வாக்கியங்கள் சொல்லப்படுகிறது இல்லையா. ஆனா லேவிக்கு சொந்த தகப்பன் சாபகரமான வார்த்தைகளை சொன்னா, ஆனா கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா, லேவியை குறித்து சொல்லப்பட்ட 7 சாபங்களையும் அவர் மாபெரும் ஆசீர்வாதங்களாய் மாற்றி போட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போ அதைத்தான் நம்ம வேகமாக தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனிதர்கள் உங்களை குறித்து என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காங்கிறது முக்கியம் அல்ல. மனிதர்கள் உங்களை எப்படி மதிப்பிடுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நடந்திருக்கும், சில தீமையான காரியங்கள் நடந்திருக்கலாம். அது நம்முடைய தவறுகளால், உங்களுடைய தவறுகளால் அது நடந்திருக்கலாம், அல்லது சூழ்நிலை நிமித்தம் அந்த காரியங்கள் சம்பவித்திருக்கலாம். நீங்க விரும்பி அதை செய்யலை, சூழ்நிலையின் நிமித்தம் அதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டாயம், ஒரு நெருக்கடி, ஒரு இக்கட்டு, ஏதோ ஒரு காரியம், அது அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்களாக கொண்டு போகப்பட்டிருக்கிறீர்கள். ஆனா உலகம் அதை என்ன செய்யாதுன்னா புரிந்து கொள்ளாது. இல்ல, உலகம் என்ன செய்யாது, புரிஞ்சுக்கிறார். கர்த்தர் இப்ப நம்மகிட்ட உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லுவாரு, அந்த காரியத்தின்படி தான் நீங்க காரியத்தை நடப்பிப்பீங்க. ஆனா உலகம் என்ன சொல்லுனா, இல்ல இவர் எதுக்கு ஒத்து வர மாட்டாரு, இவர் சரியில்லை, அது இல்லை, இது இல்லை. அவங்க கர்த்தர் தான் இதை நடத்துறாரு, கர்த்தர் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறாரு, கர்த்தர் தான் இவ்விதத்தில் நம்மளை கொண்டு போறாருங்கிறத அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள். உண்மையை சொல்லுங்க, ஒரு சகோதரிக்கு ஒரு தீங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலம், உடனுக்குடன் நீதியை சரி கட்டுகிற காலம். லேவி என்ன செய்யறாரு, பட்டயத்தை எடுத்து கொண்டு போய் என்ன செய்யறாரு, உடனடியா போய் என்ன செய்யறாரு, நீதி என்ன பண்றாரு, அவர் சரி கட்டுகிறார். இல்ல, உண்மைதானே? இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு வணங்கினப்ப கர்த்தர் கேட்கிறார், என்னிடத்துல சேர்ந்திருக்கிறவன் யாரு, இங்க யார் நீதியை சரி கட்டுவான்னு கேட்ட உடனே பட்டயத்தை எடுத்து கொண்டு போய் அந்த விக்கிரகத்தை வணங்கினவர்களை கொன்று போட்டு நீதியை சரி கட்டுனது எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். பினேகாஸ் ஒரு லேவி கோத்திரம் தான். அவன் பினேகாஸ் இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளோடு விரும்பத்தகாத காரியங்களை செய்த போது ஒருவனாய் எழும்பி நின்று என்ன செய்தான், அவன் நீதியை சரி கட்டினான். அப்ப இந்த நீதியை சரி கட்டுகிற இந்த சுவாபம் இருக்கு பாருங்க, இது லேவி கோத்திரத்தினுடையது. அப்ப லேவி கோத்திரம் அவங்க என்ன சொல்ற, அவங்க பார்வையில் அவங்க செஞ்சது நியாயம், லேவி செய்தது லேவியினுடைய பார்வையில் அது நியாயம். என் சகோதரிக்கு இந்த தீங்கு இழைக்கப்பட்டிருக்கிறது, இதை 12 பேர் சேர்ந்து செஞ்சிருக்கணும். நானும் சிமியோனும் மட்டும் என்ன செய்யணும், ஏன்னா இவங்க தீனால் இவங்க கூட பிறந்த ஆளு, இவங்களுடைய என்ன சொல்றது, இவங்க உடன் பிறந்த சகோதரி அவள் இல்லையா, லேயாளுக்கு பிறந்த பிள்ளை.
அப்ப உடன் பிறந்த என்னுடைய தாயினுடைய வம்சத்துல வந்த பிள்ளை அவங்க. அப்ப அவளுக்கு இந்த தீங்கு என்ன செய்யப்பட்டிருக்கு. நான் நீதியை சரிக்க இது லேவியினுடைய பார்வையில நியாயம். ஆனா உலகத்தின் பார்வையில, யாக்கோபின் பார்வையில அது என்னவாக தெரிகிறது? தீமையா தெரியுது. இல்ல, அவர் அவ்வளவு சாபகரமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அநேக தருணங்கள்ல, அநேக சூழ்நிலைகள்ல நாம வேறொரு காரியத்தை கர்த்தர் சொன்னார் அப்படிங்கிறது அடிப்படையில், அல்லது கர்த்தர் நடத்துகிற காரியத்தினுடைய அடிப்படையில், அல்லது சூழ்நிலையின் நிமித்தம் அதற்கு ஏற்றாற் போல ஒரு முடிவெடுத்து நீங்க ஒரு காரியத்தில் போயிருப்பீங்க. ஆனா உலகம் என்ன சொல்லுனா அதெல்லாம் பார்க்காது. உலகம் ரொம்ப லாஜிக்கா பேசும். உங்களுடைய எமோஷனுக்கு அது என்ன கொடுக்காது? மதிப்பளிக்காது, இடமளிக்காது. இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு அது முக்கியத்துவம் கொடுக்காது. இல்ல, ஆனா இங்க லேவியினுடைய இந்த காரியம் எதுக்குமே என்ன செய்யல, யாக்கோபு உடன்படல. அவர் என்ன செய்யறாருன்னா பல ஆண்டுகள் கழித்து சாபத்தை கொடுக்கிறார். சரி, என்னெல்லாம் சாபத்தை சொல்றார் பாருங்களேன். வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 5வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியா 49 5வது வசனம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். சொல்லுங்க, என்ன கருவிகளா? அவர் சொல்றாரு லேவியினுடைய பட்டயம் கொடுமை. லேவியுடைய பட்டயம் கொடுமையை நடப்பிக்குது. அவனுடைய கருவிகள், அவன் கையில வச்சிருக்கிற பட்டயங்கள், ஆயுதங்கள், கருவிகள்லாம் இருக்கு பாருங்க, அது ஒன்றுக்கு உதவாது. அதனால விளைகிற காரியங்கள் எல்லாம், ரிசல்ட் எல்லாமே நெகட்டிவ். இவனுடைய ஆயுதங்களால, இவனுடைய கருவிகளால, எக்யூப்மெண்ட்ஸ்னால நிகழ்கிற காரியங்கள் எல்லாமே நெகட்டிவ், எதிர்மறையானது. இது ஒன்றுக்குமே உதவாதுன்னு சொல்றான். இல்ல, ஒன்றுக்குமே உதவாது. அநேக நேரங்களில் நம்மளை குறித்து இப்படி வசனிக்கப்படும். இல்லை, நீ எல்லாம் என்னத்தை படிச்ச? எதுக்கு உன்னை எல்லாம் என்ஜினியரிங் படிக்க வச்சோம்? இவ்வளவு செலவு பண்ணி, நீ எல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி படிச்சு என்ன பிரயோஜனம்? இல்லை, உங்க படிப்புக்கு மதிப்பு கொடுக்கப்படாது. நம்மகிட்ட இருக்கிற தாளந்துகள் இல்லை, திறமைகள் இல்லை, தாளந்து திறமையெல்லாம் என்ன செய்யப்படும்? அவமதிப்பா பேசப்படும். ஆமா, நீ மியூசிக் படிச்சு என்ன செய்ய போற? நீ ஊழியம் செஞ்சு என்ன செய்ய போற? இல்லை, அல்லது இந்த இப்படி பாடல் திறமை இருக்கிறதுனால உனக்கு என்ன பிழைப்பு என்ன செய்ய போகுது? இதனால உண்டாக போகுது. இந்த மாதிரி ஒன்னிடத்துல உங்கள்கிட்ட நம்மகிட்ட சில தாளந்துகள் இருக்கும் பாருங்க, சின்ன சின்ன தாளந்துகள் இருக்கும் பாருங்க. அந்த தாளந்துகளால் உனக்கு என்ன நன்மை நடந்துற போகுது, என்ன சம்பவிச்சிட போகுது? உன்னால ஒரு பயனும் இல்லை. நீ இந்த பிஸ்னஸ் பண்ணி என்ன சக்சஸ் பண்ணிட போற? இல்லை, இல்லது இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீ ஈடுபட்டு என்னத்தை பெருசா சாதிச்சிட போற? தேங்க்யூ சொல்லுவாங்களா? உங்களுடைய தாளந்துகள் அற்பமாக எண்ணப்படும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்கள் அதுக்கு மதிப்பு கொடுக்கப்படாது. அப்படிதான் அவர் சொல்றாரு. உன்னுடைய கருவிகள்லாம் கொடுமை, அதனால விளையிறதெல்லாம் நன்மை இல்லை, தீமை. இதெல்லாம் வச்சு நீ இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. உன் கையில் இருக்கிற கருவிகள் எல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாது. படிப்பு ஒன்றுத்துக்கு உதவாது. உன் தாளந்து திறமை எதுவுமே ஒன்றுத்துக்கு என்ன செய்யாது? உதவாது. சொந்த தகப்பன் சொல்லுகிறான், தன் மகனுடைய கருவிகள் கொடுமையின் கருவிகள், அதனால நெகட்டிவான ரிசல்ட் தான் விளையும்னு. ஆனா கர்த்தர் பார்த்தா, நீ லேவியை குறித்து இப்படி சொன்னில்ல, அவன் கையில் இருக்கிற பட்டயங்கள் கொடுமையின் பட்டயம் நீ சொன்ன. ஆனா நான் சொல்றேன், அவனுடைய கையில் இருக்கிற கருவிகள் தான், அந்த கத்திகளும் ஆயுதங்களும் தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் பாவ நிவர்த்தி செய்வதற்கு, மிருகங்களை பலியிடுவதற்கு இவனுடைய இந்த கருவிகளைத்தான் நான் பயன்படுத்த போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒட்டுமொத்த தேசத்துக்கும் பாவ நிவர்த்தி செய்யணும்னா லேவி பட்டயத்தை பிடிச்சா, கத்தியை பிடிச்சாதான் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவன் தான் பாவ நிவர்த்திக்காக ஆயுதங்களை பிடிக்க முடியும். இல்ல, தகப்பன் லேவியினுடைய கருவிகளை கொடுமையின் கருவிகள்னு சொன்னாரு. ஆனா கர்த்தர் அதை அப்படியே தலைகீழா மாற்றுகிறார் பாருங்க. இல்ல, உங்க அத்தனை பேரையும் செம்மையானவர்களாய், கொடுமைக்கு ஆப்போசிட் தான் செம்மையானது, உங்க அத்தனை பேரையும் செம்மையானவர்களாய் நீதிமான்களா மாற்றுகிற கருவிகள் இந்த லேவியினுடைய கருவிகள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், உலகம் வேண்டுமானா,
உங்களுடைய தாளந்துகளை, திறமைகளை, அற்ப படிப்பை, ஊழியத்தை அதை அற்பமாக நினைக்கலாம். ஆனால் நாட்கள் வரும், கர்த்தர் அந்த தீமையான வசனிப்புகளை எல்லாம் தலைகீழாக மாற்றுவா. உங்கள் தாளந்துகளையும் திறமைகளையும் கர்த்தர் தேசம் அறியத்தக்க விதத்திலே அவர் பயன்படுத்த ஆரம்பிப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? லேவியின் கையில் இருந்த பட்டயங்கள் தகப்பனுக்கு தேவையில்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த பட்டயங்கள் கர்த்தருக்கு தேவைப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், உங்களுடைய சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இருக்கலாம், உங்கள் கணவருக்கு நீங்கள் தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ராஜ்யத்துக்கு தேவை, நீங்கள் கர்த்தருக்கு தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆகையினால ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள் எல்லாம் வீணா போயிரும்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பா, இல்லையா? மத்தேயுவை பாருங்களேன், மார்க்கு புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு புஸ்தகம் மார்க்கு புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். லேவி, அவருக்கு இன்னொரு பேர் தான் மத்தேயு. லேவி ஆயத்துறையிலே உட்கார்ந்து இருக்கிறார். ஆயத்துறைனா என்ன? வரி வசூலிக்கிற ஆபீஸ், ஒரு டாக்ஸ் ஆபீஸ், டாக்ஸ் கலெக்ட் பண்ற ஒரு ஆபீஸ். இவர் மத்தேயு வரி வசூலிக்கிறவராக இருக்கிறார், ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறார். யூதர்களுடைய பார்வையில இந்த லேவி மத்தேயு ரொம்ப மகா பாவி. ஏன் அப்படின்னா, இவர் யூதர்கள்ட்ட வரிய வாங்கி ரோமர்கள் கையில ஹேண்ட் ஓவர் பண்றார். யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க, நாமெல்லாம் ரோமர்கள்ட்ட அடிமைகளா இருக்கிறோம், இப்படி போட்டு ரோமர்களுக்கு நம்ம அடிமைகளா இருக்கிறோமே, நம்ம இப்படி வரி செலுத்துறோமே. அதுவும் வரியை வாங்கி கொடுக்கறது யாரு? ஒரு யூதனே வாங்கி கொடுக்குறானே. மத்தேயு மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்க, மத்தேயுக்கு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நல்லா தெரியும். ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவார், இந்த வருஷத்துக்கு நீ வரி கட்டியிருக்க, கட்டலைன்னு என்ன செஞ்சிருவாரு, கரெக்டாக சொல்லிடுவார். நம்ம ஊர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஓ மாதிரின்னு வைங்களேன், அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு என்ன செய்யும், நல்லா ஓரளவு நல்லா தெரியும். பார்த்த உடனே சொல்லிடுவார், நீ வரி கட்டியிருக்க, வரி கட்டலைன்னு ஆளை என்ன செஞ்சிருவாரு, பிடிச்சிடுவார். பிடிச்சி வரியை கொடு. வரியை வாங்கி யார்கிட்ட கொடுப்பாரு, ரோமர்கள்ட்ட. அப்போ இவங்களுக்கு என்ன அவர் மேலே கோவம்னா, இந்த வரி வசூலிக்கிறவர்கள் எல்லார் மேலேயுமே என்ன கோவம்னா, இவங்கெல்லாம் மகா பாவிகள். ஏன்னா இவங்க தான் நம்மளை கட்டாயப்படுத்தி வரியை வாங்கி, நம்மகிட்ட இருந்து வரியை வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாங்க, ரோமர்கள்ட்ட கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் மகா பாவிகள், அப்படிதான் அவங்க பார்த்தாங்க. இல்லை, இப்போ யூதர்களுடைய பார்வையில் இவன் மகா பாவி. யாரு? மத்தேயு, லேவி. இவருடைய வேலை என்ன தெரியுமா? வரியை வாங்குவார், உட்கார்ந்து என்ன செய்வார், கணக்கு எழுதுவார். வரியை வாங்குவார், கணக்கு எழுதுவார். மீத நேரம் ஃபுல்லா பழைய ஏற்பாட்டினுடைய அந்த புஸ்தகங்களை எல்லாம் எடுத்து, தோல்சுருள்களை எல்லாம் எடுத்து மத்தேயு வாசித்து கொண்டே இருக்கிறார். அதான் அவருக்கு வேலையை. ஒன்று வரி வசூலித்து கணக்கு எழுதுவார், இல்லைன்னா என்ன செய்வார், பைபிளை படிப்பார். இதை பார்க்குறவங்க என்ன நினச்சிருப்பாங்க, பண்ணுறது இப்படி 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 அட்டூழியமான ஒரு வேலை, இதில் வேற நீ பைபிள் வேற என்ன செஞ்சுக்கிற, நீனு படிச்சுக்கிற நீனு, இல்லை? கேட்டிருப்பாங்கல்ல, எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க? இல்லை, எத்தனை பேர் அவனை அவமரியாதையா, அவனுடைய சூழல் அதுதான், அவனுக்கு கிடைச்ச வேலை அதுதான், அதை செய்கிறான், அவனுக்கு தெரிஞ்சது அதுதான், எழுதத்தான் அவனுக்கு தெரியும். அவனுடைய தாளந்து என்னன்னா, அவனுடைய திறமை என்னன்னா, கரெக்டாக எல்லாவற்றையும் என்ன செய்வான், ஒழுங்குங்கிறவன் என்ன பண்ணி வைக்கிற வேலை, அவனுக்கு எழுதி வைக்கிற திறமை அவன்கிட்ட இருக்கு. ஸோ அவனால் அந்த வேலையைத்தான் செய்ய முடியும். வேற போய் உடல் உழைப்பெல்லாம் என்ன செய்ய முடியாது, கொடுத்து வேற காரியங்களை செய்ய முடியாது. இவனுக்கு தெரிஞ்சதே கரெக்டாக என்ன எழுதி வைப்பான். எதா இருந்தாலும் கரெக்டாக தெளிவாக பதிவு செஞ்சிருவான். இன்னார் இடத்துல இந்த தேதியில் இன்ன காரியம் நடந்துச்சு, இப்படி வரி வசூல் பண்ணோம், இதை இன்னார்ட்ட ஹேண்டர் பண்ணோம், இன்னென்ன காரியம், இன்னென்ன சம்பவம், பட்டணத்தில் இது நடந்துச்சு, தெளிவாக என்ன செஞ்சு வச்சிருவான், எழுதி வைக்கிற வேலை. இல்லை, ஒரு நாள் கர்த்தர் மத்தேயுவை சந்திக்கிறார். அவரை பார்த்து சொல்றார், என்னை பின்பற்றுவா, எனக்கு பின் சென்று வா சொல்றாரா. மத்தேயு எல்லாவற்றையும் உடனே அப்படியே எல்லாவற்றையும் விட்டு விட்டு யாருக்கு பின் செல்லுகிறார், இயேசுவுக்கு பின் செல்லுகிறார். நல்லா கவனிங்க, அரசாங்க வேலை எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவுக்கு பின் செல்கிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு மத்தேயு வந்தார். ஆனா ஒன்ன மட்டும் கவனமா எடுத்துக்கிட்டு வந்தாரு. தான் எழுதுவதற்கு வச்சிருந்த அந்த பேனாவையும் மையையும் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டார். எதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாரு,
பேனாவையும் மையை. இப்ப மத்தேயு ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்திருப்பார்? சரி, ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு, நம்மளை தான் கணக்கு எழுதுறதுக்கு என்ன வேலை, கணக்கு எழுதுற வேலையை கண்டிப்பா யார்கிட்ட தான் கொடுப்பாரு? நம்மகிட்ட தான் கொடுப்பாரு. நம்ம தான் கேஷியரு, நம்ம தான் கணக்காளர், அக்கௌண்டன்ட் நம்ம தான். இந்த வேலை அவருக்கு அதான தெரியும். இந்த வேலையை நான் நல்லா செய்வேன், எனக்கு இந்த தாளந்து இருக்கு, திறமை இருக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, மத்தேயுக்கு கணக்கு எழுதுற வேலையை கொடுக்காம கேஷியரா யாரை வச்சுட்டாரு? யூதாஸ் காரியத்தை வச்சுட்டாரா? இப்ப மற்ற சீசர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க மத்தேயிட்ட? மத்தேயு, நீ கணக்கு சரியா எழுதலைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஆண்டவர் உன்னைய போஸ்டிங் என்ன செய்யல, கொடுக்கல. உனக்கு இன்னும் தாளந்துகள் பத்தாதுப்பா, திறமை பத்தாது. நீ எல்லாம் கணக்கு எழுதி 20 வருஷம் உட்கார்ந்து கவர்மெண்ட்ல கணக்கு எழுதி இருக்கியே, என்னத்த நீ பெருசா கணக்கு எழுதுன, என்னத்த பெருசா நீ வேலை செஞ்ச? நீ கரெக்டா வேலை செஞ்சிருந்தா ஆண்டவர் உனக்கு கொடுத்துருப்பார்ல வேலைய. நீங்களாம் என்னத்த படிச்சு, என்னத்த கணக்கு எழுதி, எத்தனை காலம் வேலை பார்த்து, எவ்வளவு அற்பமா பார்த்துருப்பாங்க அந்த பார்வையே. ஏன்னா தகுதி இருக்கிறது, ஆனா வாய்ப்பு கொடுக்கப்படலை. தகுதி இருக்கிறது, ஆனா என்ன கொடுக்கப்படல? வாய்ப்பு கொடுக்கப்படலை. மத்தேயு எத்தனை நேரம் தனக்குள்ள புழுங்கியிருப்பார். ஆண்டவரே, அவன் இப்படி எல்லாம், அது யூதாஸ் காரியத்து திருடன் இல்லையா? அப்படித்தானே வேதம் சொல்லுது. அவன் திருடனும் அந்த காணிக்கை பையை சுமக்கிறவன் தமிழ்ல இருக்கு. பொதுமொழியில் வச்சு பாருங்க, அந்த அவன் கல்வனும் அந்த காணிக்கை பையிலே போடப்படுகிறதை எடுத்துக்கொள்ளுகிறவனுமா இருந்தானா. காணிக்கை பையில ஜனங்கள்லாம் போடுவாங்களா, இவன் தனக்கு வேணும்னா அதுல இருந்து என்ன செஞ்சுக்கிறான், நான் கொண்டத்தை எடுத்துக்கிற ஆளு. இப்ப மத்த என்ன நினைப்பாரு? ஆண்டவரே, நான் எவ்வளவு தெளிவா கணக்கு எழுதுருவேன், என்னட்ட விட்டு இப்படி ஒரு திருடன்ட்ட போய் என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க, கணக்கை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? பேசாம இரு, உன் நேரம் வரும், எனக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உனக்குன்னு நான் வாய்ப்பை கொடுக்கிற ஒரு நேரம் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, ஒரு நாள் வந்துச்சு பாருங்க. ஆண்டவர் மத்தேயு கூப்பிட்டு சொல்றாரு, ஆவியானவர் மத்தேயுக்கு சொல்றாரு, மத்தேயு, உன்னை கணக்கு எழுதுற வேலைக்கு கூப்பிடல, நானு மத்தேயுங்கிற சுவிசேஷத்தை எழுதுகிறதுக்கு தான் நான் உன்னை அழைத்து வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீ கணக்கு எழுதுற வேலையை கொடுத்திருந்தா இந்த 12 பேரும் தான், நானும் தான் கணக்கு எழுதுறத பார்த்திருப்போம். ஆனா உனக்கு சுவிசேஷத்தை கொடுத்தேன் பாரு, சர்வ தேசங்களும் உன்னுடைய சுவிசேஷத்தினால கர்த்தரை அறியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வேற எந்த மார்க்கு, லூக்கா, யோவான் அவங்களையெல்லாம் விட பழைய ஏற்பாட்டு வசனங்களை அதிகமா கோட் பண்ணி மேற்கோள் காட்டி கிட்டத்தட்ட 66 வசனங்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்களை மத்தேயு எடுத்து எழுதுறார். அவர் படிச்சு ஞாபகத்தில் வச்சிருந்தார் இல்லையா, அதன்படி எழுதுறாரு. என்ன, ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது அதை பதிவு செய்கிறார். இல்ல, இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று, ஏசாயா சொல்லி இருந்தபடி நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று, இந்த காரியம் இது அவர் சொல்லி இருந்தபடி இப்படி ஆயிற்று. எத்தனை வசனம்? 66 பைபிள் வசனங்களை அதுல என்ன பண்றாரு? கோட் பண்றார். அப்ப அவர் படிச்சிருந்தது, அவர்கிட்ட இருந்த எழுதுகிற திறமை, எல்லாவற்றையும் கர்த்தர் பயன்படுத்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் சில தாளந்துகளை கொடுத்திருக்கலாம். உலகத்தின் பார்வையில இந்த தாளந்துகள் அற்பமாக எண்ணப்படலாம். உலகத்தின் பார்வையில இந்த தாளந்துகளுக்கு மதிப்பில்லாமல் காணப்படலாம், அல்லது உங்கள் தாளந்துகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், ஏற்ற காலம் ஒன்று வருகிறது. ஆண்டவர் உங்களை கரத்துல எடுத்து பயன்படுத்துகிற நாட்கள் வருகிறது. அப்ப தேசமே உங்களை திரும்பி பார்க்கிற காலம் வரும். தேசம் என்ன, தேசங்கள் உங்களை திரும்பி பார்க்கிற காலம் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தகப்பன் சொன்னா அது கொடுமையின் கருவிகள்னு, ஆனா கர்த்தர் சொன்னாரு, இல்ல, லேவியினுடைய பட்டயத்தை கொண்டுதான் என்ன செய்யணும், பலி செலுத்தப்பட வேண்டும் சொன்னாரா? சரி, அடுத்து 2வது போமா. அடுத்து என்ன சாபம் கொடுத்தாரு? என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. அவர்களுடைய எதுக்கு உடன்படாத? ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாத. சொந்த தகப்பன் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, லேவியை குறித்து 12 பேர்ட்டையும் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, அந்த மீதி இருக்கிற 11 பேர்ட்டையும் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, லேவி என்ன சொன்னாலும் என்ன செய்யாத, கேட்காத. லேவி என்ன சொன்னாலும் நீ என்ன செய்யாத. அவன் உன்னை தனியா கூப்பிட்டு சீக்கிரட்டா பேசுவான்பா, அப்படி பேசினா கூட நீ என்ன செய்யாத, கேட்காத, காதுல வாங்காத. சொல்லிட்டாரா?
ஆனா கர்த்தர் பார்த்தார் பாருங்க. கர்த்தர் அப்படியே அந்த காரியத்தை தலைகீழா திருப்புறார் பாருங்க. இல்ல, என்னாகுமோ புஸ்தகம் 27வது அதிகாரம் 21வது வசனம். என்னாகுமோ புஸ்தகம் 27வது அதிகாரம் 21வது வசனம். நம்பர் சாப்டர் 27 verse 21. அவன் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். யாக்கோபு சொன்னாரு, லேவியினுடைய ஆலோசனைக்கு நீங்க உடன்படாதீங்க, கேட்காதீங்கன்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றாரு, இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் என்னட்ட நீங்க ஆலோசனை கேட்க வருவீங்கல்ல, நாங்க செய்யலாமா, யுத்தத்துக்கு போகலாமா, அடுத்த பாளையத்துக்கு போகலாமா, நாங்க என்ன செய்யணும், நீங்க ஆலோசனை கேட்க வருவீங்கல்ல, நீங்க டைரக்டா என்னட்ட வந்து ஆலோசனை கேட்க கூடாது. நீங்க யார் வழியாக வரணும்னா லேவி கோத்திரத்தார் வழியாக தான் என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டில் அது முறைமை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது முறைமை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவி கோத்திரத்தின் மூலமாக தான் நீங்கள் ஆலோசனை கேட்கணும். நான் எந்த ஆலோசனை கொடுத்தாலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த ஆலோசனை கொடுத்தாலும் அதை யார் வழியாகத்தான் கொடுப்பேன்? நான் லேவியின் வழியாகத்தான் கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், இன்றைக்கு உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லுவது எந்த இடத்திலும் எடுபடாமல் இருக்கலாம். உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய ஆலோசனைகள் அற்பமாக காணப்படலாம். ஆனா கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் வரும் நாட்கள்ல உங்களுக்கு வாக்கு வல்லமையை தந்தருளுவா. நாட்கள் வரும், சகல ஜாதிகளும் உங்கள் ஆலோசனைக்காக காத்திருப்பார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நேர்த்தியான ஆலோசனையை கொடுக்கிற, ஆலோசனையை தருகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு வல்லமையை கொடுத்து நீங்க ஜனங்கள் செய்ய வேண்டியதை உங்க மூலமாய் அவர் அறிவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப முதல்ல சொன்னாரு அவனுடைய கருவிகள் கொடுமையின் கருவிகள்னு, அதை அப்படியே தலைகீழ மாத்துறாரு. அவனுடைய கருவிகள் தான், அவன் வச்சிருக்கிற ஆயுதங்கள் தான் இஸ்ரவேலையே நீதியுள்ளவர்களாய் மாற்றப் போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ரெண்டாவது சொன்னாரு, அவன் சொல்றதை யாரும் கேட்காதீங்கன்னு. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, அவன் சொல்றதைத்தான் நீங்க கேட்கணும். நான் என்ன சொன்னாலும் யார் மூலம் தான் பேசுவேன் நான். இல்ல, சகரியா 6:13 வாசிங்க. சகரியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது, தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சமாதானத்தின் என்ன விளங்குமா? ஆலோசனை விளங்கும். இயேசுவே லேவி கோத்திரத்து ஆசாரியரை போல இருந்துதான் அவரே ஆலோசனை கொடுக்கிறாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப ஆலோசனை கொடுக்கணும்னா இயேசுவே தன்னை என்னவாக அடையாளப்படுத்தி காட்டுறாரு? லேவி கோத்திரத்தினுடைய ஆசாரியனை போல அடையாளப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பில்லைன்னு நினைக்கிறீங்களா? அமைதியா இருங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. சரியா? உங்க சத்தத்தை என்ன செய்யாதீங்க, உயர்த்தாதீங்க. நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களோ கர்த்தர் என்ன செய்வார்னா அவ்வளவு உங்களுக்கு வாக்கு வல்லமையை பெருக பண்ண ஆரம்பிப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட. நீங்க தேவ சாயல் தானே. அப்ப தேவன் எப்படி சொல்ல ஆகுமோ, எப்படி கட்டளையிட நிற்குமோ, நீங்க தேவ சாயலா இருக்கிறதுனால நீங்க சொல்லவும் ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, மூணாவது ஒரு சாபம் கொடுக்கிறார் பாருங்க. என்ன சாபம்? வாசிங்க பார்க்கலாம். என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ என்ன செய்யாத. 11 பேருக்கு சொல்றாரு, அவங்களோட என்ன பண்ணாத, சேராத. இல்ல, இந்த லேவி கோத்திரத்தோட என்ன செய்யாத, சேராத சொல்றாரா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்களேன், நிறைய நேரங்களில் மனிதர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. இல்ல,
அவங்க யாரோட பேசுவாங்க தெரியுமா? தங்களுக்கு யாரால பலன் கிடைக்குமோ அவங்ககிட்ட தான் ரொம்ப நெருக்கத்தை காட்டுவாங்க. இல்லை, அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப தாழ்மையை காட்டுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுவாங்க, ரொம்ப காரியங்களை அவங்க வந்து உயர்ந்த இடத்துல இருக்கணும், ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கணும். அவங்க அப்படிப்பட்ட நபர்களை நோக்கி தான் என்ன செய்வாங்க, ஜனங்கள் என்ன செய்வாங்க, போவாங்க. இல்லை, ஆனால் இங்கே சொல்லப்படுது, யாக்கோபு சொல்றாரு, தன் சொந்த மகனை குறித்தே சொல்றாரு பாருங்க, அவர்கள் கூட்டத்தில் நீங்க என்ன செய்யாதீங்க, சேராத. இல்லை, ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? என்னாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 19-20 தமிழ் ERV வாசிங்களேன். என்னாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 19-20, நம்பர் சாப்டர் 8 verse 19 and 20. லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதை உண்டாகாதபடிக்கு லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குடும்ப குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் யாவரும் கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியருக்கு செய்தார்கள். இதே வசனத்தை இது கொஞ்சம் புரியுறதுக்கு, கொஞ்சம் எளிமையா புரியுறதுக்காக வாசிங்களேன். தமிழ் ERV பைபிள் வாசிங்களேன் இதே வார்த்தைகளை. இஸ்ரவேலில் உள்ள அனைத்து ஜனங்களிலும் இருந்து லேவியர்களை தேர்ந்தெடுத்தேன், அவர்களை ஆரோனுக்கும் அவனது மகன்களுக்கும் தத்தமாக கொடுத்தேன். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்கள்தான் ஆசரிப்பு கூடாரத்தில் பணியாற்ற வேண்டும் விரும்புகிறேன். ஏன்னா அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்காகவும் சேவை செய்வார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை சுத்தப்படுத்தும் பலிகளை செலுத்த உதவி செய்வார்கள். இதனால் பெருநோய்களும் கொள்ளை நோய்களும் வாதைகளும் துன்பங்களும் இடர்பாடுகளும் இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமான இடத்திற்குள் வரும்போது ஏற்படுவது இல்லை என்றார். எனவே மோசே ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் யார் யார் பாருங்க, மோசே ஆரோன், அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தனர். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் லேவியரோடு சேர்ந்து செயல்பட்டனர். சொல்லுங்க, யாரோட சேர்ந்து செயல்பட்டனரா? முதல்ல யாக்கோபு சொன்னாரு லேவியோட சேராதன்னு. ஆனா கர்த்தர் சொல்லும் போது என்ன சொல்றார் தெரியுதா? அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலர்கிட்ட சொல்றார், பாருங்க இஸ்ரவேலர்களே, நீங்க என்கிட்ட வரும்போது நீங்க டைரக்டா என்கிட்ட வராதிங்க. நீங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு டைரக்டா வந்துடாதீங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல, புதிய ஏற்பாட்டில் நம்ம இப்ப கிருபாசனம் வரைக்கும் தைரியமாய் வர முடியுது. அது வந்து சிலுவையில இயேசு செய்து முடித்ததனுடைய பாக்கியம் இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்கள் நேரடியா என்ன செய்யக்கூடாதான், ஆசரிப்பு கூடாரத்தை நெருங்கி சேரக்கூடாது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க நேரடியா நெருங்கி சேர்ந்தீங்கன்னா வாதை வரலாம், கொள்ளை நோய் வரலாம். அதனால நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும்னாலே யாரோட சேர்ந்து தான் நீங்க வரணும்? லேவியரோட சேர்ந்து வாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நான் சொல்றேன், இன்றைக்கு வேண்டுமானால் மனிதர்கள் உங்களை விளக்கமாய் வைக்கலாம், தூரமாய் வைக்கலாம். நான் சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க உங்களை தள்ளுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தள்ளட்டும். ஏன்னா அவங்க உங்களை புறம்பே தள்ளுறோம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க புறம்பே தள்ளல, உங்களை கர்த்தரை நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் தள்ளுகிறவர்களுக்கும் கர்த்தருக்கு நடுவாக நீங்க தான் நிக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், மனிதர்கள் உங்களை புறந்தள்ளுறாங்கன்னு ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. மனிதர்களுடைய புறக்கணிப்பில் இருந்துதான் தேவனுடைய அங்கீகாரமே ஆரம்பமாகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்களா, காலரை தூக்கி விட்டுக்குங்க, தைரியமா இருங்க, அப்பா உங்களோட நிற்கிறத நிரூபித்து காட்டுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, முதல்ல சொன்னாரு அவன் கொடுமையின் கருவி ஒன்றுக்கும் யூஸ் இல்லைன்னு. ஆனா அவனுடைய ஆயுதங்களை தான் வச்சுதான் இஸ்ரவேலர்கள் அத்தனை பேருக்கும் நீதியை உண்டு பண்ணினார். இல்லை, செம்மையானவர்களாய் அவர்கள் மாற்றப்பட்டாங்க. ரெண்டாவது சொன்னார் அவங்க ஆலோசனைக்கு உடன்படாதுன்னு. ஆனா கர்த்தர் சொன்னார், இல்ல இல்ல, லேவி கோத்திரத்தின் வழியாகத்தான்
இஸ்ரவேலுக்கு நான் ஆலோசனையை வழங்குவேன்னாரு இல்ல. அடுத்து சொல்றாரு, மூணாவது சொல்றாரு, அவங்களோட என்ன செய்யாதீங்க, சேராதீங்கன்னு. கர்த்தர் சொன்னாரு, இல்ல நீ என்கிட்ட வர்றதா இருந்தா யாரோட சேர்ந்து வா, நீனு லேவியோட சேர்ந்து வா. அவன் இல்லாம நீ என்கிட்ட என்னவே செய்ய முடியாது, வரவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, நான் சொல்றேன், நீங்க வேண்டான்னு தள்ளுறாங்க இல்லையா, அமைதியா இருந்துருங்க. நான் சொல்றேன், நீங்க இல்லாம காரியம் நடக்காதுங்கிற நிலைமையை கர்த்தர் உருவாக்குவார். இல்ல, நீங்க இல்லாம காரியம் நடக்காதுங்கிற நிலைமையை கர்த்தர் உருவாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, மனிதர்கள் உங்களை உதவி செய்யாம உங்களை ஒதுக்கலாம். இல்ல, நான் இல்லாம நீ என்ன செஞ்சிருவேன்னு பாக்குறேன். சில இப்படி சொல்லுவாங்க ரிவர்ஸ்ல, நான் இல்லாம நீ என்ன ஆகுறேன்னு பாக்குறேன், நான் உன்னை தனியா விடுறேன், நீ என்ன ஆகுறேன்னு பார்ப்போம். இல்ல, நான் சொல்றேன், நீங்க ஒன்றும் ஆக போறதில்ல. இப்போது இருக்கிறத விட 7 மடங்கு இன்னும் நல்ல சிறப்பா கர்த்தர் உங்களை வைத்திருப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்து 4வது என்ன சாபம் கூறினார், வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று, அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று. யாக்கோபு தன் மகனை குறித்து சொல்றார், he is a murderer. அவன் ஒரு கொலைகாரன். அவன் சுவாபம் என்ன தெரியுமா, ஒரு டெரரான ஆளு. அவன் கொலைகாரன். இல்ல, தன் மகனை குறித்து அவர் கொடுக்கிற பிக்சர், அவன் ஒரு புருஷனை கொன்னுட்டான். இல்ல, ஒரு ஆளை கொன்னுட்டான். அப்ப தகப்பன் லேவியினுடைய சுவாபத்தை எப்படி பார்க்கிறார்னா, ஒரு கொலைகாரனா பார்க்கிறார். இல்ல, கொலைகாரனா பார்க்கிறார். ஆனா உண்மை என்ன தெரியுமா, லேவியர்கள் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யணும்னா அவங்க எங்க பிரவேசிக்கணும்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும். சொல்லுங்க, எங்க பிரவேசிக்கணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சும்மாவா போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு பயபக்திக்குரியது. இல்ல, உள்ள போகும்போதே இடுப்புல என்ன கட்டியிருக்கணும், சங்கிலி கட்டியிருக்கணும். அந்த சங்கிலி என்ன செய்யும், வெளியே வர என்ன செய்யும், நீண்டு கிடக்கும் பிரகாரம் வரைக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி பிரகாரம் வரைக்கும், அவுட்டர் கோர்ட் வரைக்கும் என்ன செய்யும், அது வெளியே நீண்டு கிடக்கும். இந்த உள்ள வருகிறவர் அங்கி முழுவதிலும் மணி கட்டிட்டு வரணும். ஒரு கையில ரத்தம், ஒரு கையில புகை இருக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அவர் என்ன செய்யணும், உள்ள வரணும். ஏன்? தேவன் அவரை ஏற்றுக்கொள்ளலைன்னு வச்சுக்கிறங்க, அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயே என்ன ஆயிடுவாரு, மடிஞ்சு விழுந்துருவாரு. இல்ல, அவ்வளவு பயபக்திக்குரிய இடம். இல்ல, உடனே நீங்க தேவனை ரொம்ப கடினமானவரா பார்த்துடாதீங்க, அருவாளை கையில வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அப்படி யாரையுமே ஆண்டவர் சாகடிக்கவே இல்லை. உண்மைதானா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து செத்து போன பிரதான ஆசாரியன்னு யாராவது ஒருத்தன் இருக்கானா? ஒருத்தனுமே இல்லை. வேதத்திலையும் ரெக்கார்டு கிடையாது, ஹிஸ்டரியிலையும் ரெக்கார்டு கிடையாது. இல்லை, மகா பரிசுத்த ஸ்தலம் பயபக்திக்குரியதான். ஆனா அதுக்குள்ள போய் சமூகத்துக்குள்ள போய் ஒருவனும் மறிக்கல. சமூகம் ஒருத்தனுக்கும், தேவ சமூகம் ஒருத்தனுக்கும் மரணத்தை கொடுக்காது, அது ஜீவனை பிறப்பிக்கிறதா இருக்கிறது. அதனால கர்த்தர் கொடுமையானவரா பார்த்துறாதீங்க. இல்ல, அந்த சமூகம் அவ்வளவு பயபக்திக்குரிய இடங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லப்பட்டது இல்லையா. உடனே தேவனை ஒரு கொடுமைக்கார ஆண்டவர் போல என்ன செஞ்சிடக்கூடாது, பிக்சர் பண்ணிடக்கூடாது. அது தவறாயிரும். அப்படி யாரும் மரித்தவர்களே கிடையாது. சரி, ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்துச்சு. உள்ள போறதுக்கே பயந்து தான் என்ன செய்வாங்க, போவாங்க. நல்லா யோசிச்சிங்க. ஆனா இஸ்ரவேல்ல லேவி கோத்திரத்தார் தங்கள் ஜீவனையும் பாராமல் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போனாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உள்ள போயிட்டு வெளியே உயிரோட வருவனான்னு அவங்களுக்கு தெரியாது. ஜனங்களுக்காக தங்கள் ஜீவனையே கொடுத்தாங்க. இல்ல, கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா தகப்பன் எப்படி பார்த்தான், இவன் கொலைகாரன். லேவியினுடைய குணாதிசயம் என்ன, ஜனங்களுக்காக தங்கள் ஜீவனையும் கொடுக்க முன் வந்தாங்க. இல்ல, மோசே சொன்னாரா, மோசே லேவி கோத்திரம் தானே. ஆண்டவர் சொன்னார், ஜனங்களை எல்லாம் அழிக்க போறேன்னு சொன்னதுக்கு மோசே என்ன சொன்னாரு, ஆண்டவரே என் பேரை என்ன பண்ணிருங்க, முதல்ல ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டுருங்க. ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை நஷ்டப்படுத்த அவன் ரெடியா இருக்கான் பாருங்க, லேவி கோத்திரத்தான். இல்ல, அப்ப லேவி கோத்திரத்தினுடைய இந்த சுவாபம் எப்படிப்பட்டதுங்கிறதே தகப்பனுக்கு யாக்கோபுக்கு என்ன செய்யல, தெரியல. அநேக நேரங்கள்ல
உலகம் உங்களுடைய குணாதிசயம் என்னவென்பதை புரிந்து கொள்ளாது. இல்ல, நீங்க என்ன இன்டென்ஷன்ல செய்றீங்க, கர்த்தர் சொல்லிதான் ஒரு காரியத்தை செய்றீங்களா, கர்த்தர் நடத்துகிறபடி தான் ஒரு காரியத்தை செய்றீங்க, அல்லது நீங்க செய்கிற காரியத்தினுடைய அந்த தாற்பயம் இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் உலகம் என்ன செய்யாது, புரிஞ்சுக்கிறாது. அது ரொம்ப லாஜிக்கா யோசிக்கும். வெட்டு 1 துண்டு 2ன்னு யோசிக்கும். இப்படி நீ இது இருக்கா அப்படின்னா நீ இந்த கேரக்டர் தான் அப்படின்னு உங்களை தீர்மானிக்கும். நான் சொல்றேன், உலகம் வேண்டுமானா உங்க குணாதிசயங்களை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். கர்த்தர் வரும் ஏற்ற காலங்கள்ல அவர்கள் உங்களை குறித்து பேசினது தவறு என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்டுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, ஏசாயா 54:11 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ, வாசிங்க ஏசாயா புத்தகம் 54:17 மன்னிக்கணும், 54:17 ஐசாயா சாப்டர் 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். தமிழ் ERV பைபிள்ல தமிழ்ல உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாயின்னு இருக்கு இல்லையா? நீயே குற்றப்படுத்துவாயின்னு இருக்கு. அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. நீங்க எழும்பி நீ தான் அதை செஞ்ச இதை செஞ்சேன்னு அப்படி குற்றப்படுத்துறது கிடையாது. நான் அதை செய்யலை, நான் நிரபராதி அப்படி பேச கர்த்தர் உங்களுக்கு சொல்லலை. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா புத்தகம் 54:17 தமிழ் ERVல வாசிங்களேன். ஜனங்கள் உனக்கு எதிராக போரிட ஆயுதங்களை செய்வார்கள், ஆனால் அந்த ஆயுதங்கள் உங்களை தோற்கடிக்காது. சிலர் உங்களுக்கு எதிராக சிலவற்றை சொல்வார்கள், சிலர் உங்களுக்கு எதிராக சிலவற்றை சொல்லலாம், இல்ல சொல்வார்கள். ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் யாரோ ஒரு ஆளை மட்டும் கிடையாது, உங்களுக்கு விரோதமா யார் யாரு என்னென்ன பேசினானோ ஒவ்வொரு மனிதனும் உனக்கு எதிராக பேசும்போது அது தவறு என்று காட்டப்படும். அது அவன் பேசினது தவறு என்பது அவனுக்கு நிரூபித்து காட்டப்படும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? லேவியை குறித்து தகப்பன் சொல்றான் அவன் கொலைகாரன்னு. ஆனா கர்த்தர் நிரூபித்து காட்டினார், இல்ல அவன் கொலைகாரன் இல்ல, அவன் சுவாபம் என்ன தெரியுமா, ஜனங்களுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவன். அவர் நிரூபித்து காட்டினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்மளை நிரூபித்து காட்ட நம்ம முயற்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருகிற போது எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதலா இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அமைதலா இருந்துருங்க. ஒரு வார்த்தையும் அதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம், அமைதலா இருந்துருங்க. அவர்கள் பேசினது தவறு என்பதை கர்த்தரே அவர்களுக்கு நிரூபித்து காட்டுகிற நாட்கள் வரும். எத்தனை பேர் எடுத்த உடனே அவங்களுக்கு விளங்கிறாது இல்ல? ஆரம்பத்தில் லேசா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல ஆண்டவர் அந்த அழுத்தத்தை கொடுத்துட்டே வருவாரு. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கடினப்படுத்தலாம். அவங்க எவ்வளவு கடினப்படுத்தினாலும் கர்த்தர் விடவே போறது கிடையாது. கடைசி வரைக்கும் அவர் நீங்க செஞ்சது சரிதாங்கிறத அவர்களுக்கு ப்ரூவ் பண்ணாம கர்த்தர் ஒரு நாள் விட போறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்த சாபம் 4வது 5வது சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. தமிழ்ல அரண்களை நிர்மூலமாக்கினார்கள் இருக்கு. நீங்க தமிழ் பொது மொழிபெயர்ப்பு ERV பைபிள் இல்ல இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா ஏதாவது ஒண்ணுல வாசிக்கிறீங்களா? பொது மொழிபெயர்ப்பு தானே? பொது மொழிபெயர்ப்புல வீம்புக்கென்று அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள். அந்த வார்த்தை மட்டும் அரண்களை நிர்மூலமாக்கினார்கள்னு இருக்கு. ஆக்சுவலா கரெக்டா சொன்னா நீங்க பொது மொழிபெயர்ப்பு ERV NIV NKJV இங்கிலீஷ்ல எல்லாம் வாசிங்கன்னா எருதுகளை மிருகங்களை கொன்றார்கள்னு சொல்றார். யாக்கோபு சொல்லும்போது அவர்கள் ஒரு மனுஷனை கொன்று அந்த பட்டணத்தில் இருக்கிற மிருகங்களையும் கொன்னாங்க. யாரு? லேவியும் சிமியோனும். லேவி அந்த பட்டணத்தில் இருக்கிற எதையும் கொன்னாரா? மிருகங்களுக்கு யாக்கோபு அவ்வளவு வருத்தப்படுறார். மிருகங்களை போய் ஆடு மாடுகளை எப்படி கொல்லலாமா? ஆடு மாடுகளை இவன் வதை செய்யலாமா? ஆடு மாடுகளை இப்படி பண்ணிட்டானே இல்ல, இவன் குணாதிசயத்தை பாருங்க இல்ல. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மெட்டீரியலை இவன் என்ன செய்யறான், நஷ்டப்படுத்துறான். ஏன்னா யாக்கோபு ஆடு மாடுகளை மேய்க்கிறவர் தானே இல்லையா? அவருக்கு அதோடைய வேல்யூ தெரியும் தானே. அதனால அவர் என்ன நினைக்கிறார், இவ்வளவு ஆடு மாடுகளையும் நஷ்டப்படுத்திட்டானே,
கொன்னுட்டானே, மெட்டீரியலை லாஸ் பண்ணிட்டானே, மெட்டீரியல்லாம் லூஸ் பண்ணிட்டானே, எல்லாவற்றையும் இழந்துட்டானே. நம்ம சொல்லுவாங்கள்ல, இவனால தான் சொத்து போச்சு, இவனால தான் தொழில் நஷ்டமாச்சு, இவனால தான் எல்லாமே கெட்டு போச்சு, இவனால தான் இந்த நன்மை நடக்கல. மெட்டீரியல் நல்லா கவனிங்க. சொந்த மகனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட இந்த இடத்துல யாக்கோபு யாரு கொடுக்குறாரு? ஆடு மாடுகளுக்கு கொடுக்குறாரு. ஆடு மாடுகள் சாகிறத அவர் ரொம்ப பெருசா நினைக்கிறார் இல்ல. இப்படி மிருகங்களை எல்லாம் கொண்டு போட்டாங்க இல்ல. அவனுடைய இவனால லாஸ் தான் ஏற்பட்டது, இழப்பு ஏற்பட்டது. யாக்கோபு நினைத்தான் மிருக ஜீவன்களை எல்லாம் இவன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் அதை அப்படியே மாற்றுகிறார் பாருங்க. இல்ல, இவன் ஆடு மாடுகளை வதை செய்கிற அளவுக்கு மோசமானவெல்லாம் கிடையாது. இவனுடைய சுவாபம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல், ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்காக பலி மிருகங்களை செலுத்துகிறவன் இவனாகத்தான் இருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு சொல்றேன், ப்ராக்டிக்கலாக சொல்றேன், நான் சுருக்கமாக சொல்றேன், நேரம் இல்லை. நீங்கள் மெட்டீரியலை எல்லாத்தையும் இழக்கிறீங்க, உங்களால் நஷ்டம், உங்களால் வீணடிக்கப்படுது, உலகம் உங்களை அப்படி பார்க்கலாம். நான் சொல்கிறேன், எந்த மெட்டீரியல் எல்லாம் வீணடிக்கப்பட்டதுன்னு உலகம் உங்களை குறித்து சொன்னிச்சோ அதே காரியத்தில் கர்த்தர் உங்கள் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களை ஆதாயமாய் மாற்றும்படி செய்வா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை, அவன் மிருகங்களை கூட கொன்னுறான், வதைக்கிறான்னு நினைச்சான். ஏன்னா இந்த லேவியர்கள் பலி செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை கொல்லுவாங்க தானே. ஆட்டை கொல்றப்ப அவ்வளவு ஷார்ப்பாக தங்கள் கத்திகளை தீட்டி வச்சிருப்பாங்களாம். எந்த அளவுக்குன்னா ரபிகள் சிலர் இப்படி இன்டர்பிரட் பண்ணுவாங்க, அதாவது ஆட்டுக்கே வலிக்காத அளவுக்கு அதை கொல்லுவாங்களாம். எதுக்கே? ஆட்டுக்கே என்ன செய்யாதான், வழி தெரியாத அளவு அப்படிதான் கொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர்லாம் ஹலால் சொல்லிடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சில மெத்தடாலஜியில் கொல்லுவாங்க. ஆனால் அது கூட கொஞ்சம் பெயின் இருக்கும். யூதர்கள் அந்த ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்துறப்ப ஆட்டுக்கே அது என்ன செய்யாதான், வழி தெரியாதான். அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பு இதில் கட் பண்ணிடுவாங்க. அதனுடைய உயிர் என்ன செஞ்சிடும், டக்கு அந்த பெயின் தெரியறதுக்கு முன்னாடியே அதனுடைய உயிர் என்ன செஞ்சு, ஜீவன் என்ன செஞ்சிடும், ரிலீஸ் ஆயிரும். இல்லை, அந்த அளவுக்கு கொல்லுவாங்க. தகப்பன் சொன்னா, நீ மிருகங்களை எல்லாம் வதை செய்கிறவன்னு சொல்லி. இல்லை, நம்மளை குறித்து சொல்லுவாங்கல்ல, நீ இதுக்கெல்லாம் இதை நடத்த லாய்க்கில்லை, அதை செய்யறதுக்கு லாய்க்கில்லை, இதை செய்யறதுக்கு லாய்க்கில்லை. இல்லை, ஆனால் எந்த காரியத்தில் லேவியை குறித்து தவறாய் வசனிக்கப்பட்டதோ ஆண்டவர் சொன்னார், இல்லை, ஒட்டுமொத்த தேசத்துக்கும் பலி மிருகங்களை கொடுக்கிறவன் இவனாத்தான் இருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்ததுக்கு போயிடலாம். வாசிங்க, ஆறாவது சாபம் வாசிங்க. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் என்ன பண்ணப்பட கடவதா? சபிக்கப்பட கடவு. நல்ல கவனிங்க. ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவர் எதை பேசிட்டு இருக்கிறாரு? சாபத்தை. அவர் ரொம்ப எமோஷன்ல, அது என்ன சொல்றது, யாக்கோபு அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்றாரு, சபிக்கப்பட கடவது. இல்லை, ஆக்சுவலாக எங்களுக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த என்ன சொல்கிறது, திருமணத்தில் எப்படி பிரசங்கம் பண்ணணும், பர்த்டேல எப்படி பிரசங்கம் பண்ணணும், வருஷ பிறப்பில் எப்படி பிரசங்கம் பண்ணணும், அதெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வருஷ துவக்கம், மாத துவக்கம் அப்படின்னா மரணம்ங்கிற வேர்டை என்ன செய்யாத, அதில் யூஸ் பண்ணாத. நீ எடுக்கிற வசனம் கூட என்னன்னு இருக்கக்கூடாது, மரணம். அப்படி அந்த முதல் தேதியில, முதல் தருணத்துல ஜனங்கள் என்ன வார்த்தையை கேட்கக்கூடாது, மரணம் அப்படிங்கிற வார்த்தையை என்ன செய்யக்கூடாதா, கேட்காத மாதிரி பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம்னு இருந்தா டிவோர்ஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாத. அங்க போய் அப்பதான் பிள்ளைங்க திருமணமாகி உட்காந்துருப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய டிவோர்ஸ் நடக்குது தெரியுமா, அதை சொல்றத உன்னை கூப்பிட்டுருக்கா? டிவோர்ஸ்னு பேசாது அவங்க சொல்லுவாங்க. அதை சொல்றதுக்கு உன்னை கூப்பிடல, அவங்க உன்னை வாழ்த்து கூட சொல்றது தான். டிவோர்ஸ்னு சொல்லாத, டிவோர்ஸ்னு பேசாத, அமங்கலமான வார்த்தைகளை என்ன செய்யாத, பேசாதன்னு சொல்லுவாங்க. எங்கள் ட்ரெயினில் சொல்லும்போது சொல்லுவாங்க. அப்ப இவர் ஆசீர்வதிக்க வேண்டிய தருணத்தில் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சபிச்சிட்டு இருக்கார். இல்ல, உங்கள் உக்கிரமான கோபம், உங்க மூர்க்கம் என்ன பண்ண கடவுது, சபிக்கப்பட கடவுதுன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா, கர்த்தர் அப்படியே தலைகீழா மாற்றுகிறார் பாருங்க. என்ன, தேவனே கோபமாக இருந்த தருணங்கள்ல கூட தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிறதற்கு தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்றது இந்த லேவி கோத்திரம் தான்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்? இல்லை, என்னாகும் 24:18. என்னாகமம் 16:48. 16:48. என்னாகும் புஸ்தகம் 16வது அதிகாரம் 48. சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்ப செத்தவர்களுக்கும் உயிரோடு இருந்தவர்களுக்கும் நடுவாக போய் நிற்கிறான். தேவனுடைய கோபம் வந்த உடனே ஆரோன் போய் நிற்கிறான் பாருங்க. அந்த கோபம் தணிக்கப்படுகிறது. லேவி கோத்திரத்தை குறித்து யாக்கோபு சொன்னார், அவர்கள் கோபம் சபிக்கப்பட கடவுதுன்னு. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? லேவி கோத்திரத்துல இருந்துதான் உலகத்திலேயே இவனை விட சாந்தமான ஒரு ஆளு இல்லைங்கிற அளவுக்கு ஒரு சாந்த சொரூபிய கர்த்தர் எழுப்பினார். மோசையை கர்த்தர் எழும்ப பண்ணினார். இல்ல, உலகம் உங்களை குறித்து என்ன வசனிக்குதோ அதை குறித்து கவலைப்படாதீங்க. அப்பா உங்களோட இருக்கிறார். அவர் உங்களுக்கு விசேஷித்தவைகளை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் இப்படி சொல்றேனே, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறதுக்கு நேர் எதிராக உலகம் உங்களை குறித்து பேசும். நேர் எதிராக உலகம் உங்களை குறித்து என்ன செய்யும்? அதுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம், இதுக்கு நேர் எதிராக என் தகப்பன் எனக்கு விசேஷித்தமானவைகளை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, 7வதுக்கு வந்துருங்க, முடிச்சிடலாம். யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். இப்ப கடைசியா 7வது சாபம் சொல்றாரு, யாக்கோபில் அவர்களை பிரிய பண்ணுவேன். இஸ்ரவேல் அவர்களை சிதறி போவாங்க. இந்த சாபம் அப்படியே லேவி கோத்திரத்தின் மேல இறங்குச்சு. இல்ல, அப்படியே இறங்குச்சு. லேவி கோத்திரத்துக்கு இஸ்ரவேல்ல சுதந்திரமே கொடுக்கப்படலை. தேவனே கொடுக்கல. யாக்கோபுடைய அந்த வார்த்தையின்படியே தேவனே என்ன செய்யல? இஸ்ரவேல்ல லேவி கோத்திரத்துக்கு என்ன கொடுக்கப்படல? சுதந்திரம் கிடையாதுன்ட்டார். எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு. இல்ல, சுதந்திரம்னா தெரியுது இல்லையா? வீடு, நிலங்கள் எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா இஸ்ரவேல்ல கிடையாது. லேவி கோத்திரத்துக்கு என்னது? கிடையாது. இல்ல, உபாகமம் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 10:9. லேவி கோத்திரத்தார் எல்லா கோத்திரங்களுக்குள்ளேயும் போய் 2 பட்டணங்களை வாங்கிக்கிடுவாங்க. அப்படிதான் வாங்கிக்கிட்டாங்க இல்லையா? என்னாகமம் 18:20. என்னாகமம் 18:20. அந்த வசனம் வாசிக்க. சரி, என்னாகமம் 18:20 வாசிக்க. உபாகமம் 10:9 வேண்டாம். சரி, வாசிங்க. என்னாகமம் 18:20 வாசிங்க. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இஸ்ரவேல்ல நல்லா கவனிங்க, முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இஸ்ரவேல்ல 12 கோத்திரத்துக்கும் பூமி சொந்தமாய் கொடுக்கப்பட்டது. 12 கோத்திரத்துக்கும் பூமி சொந்தம். ஆனால் லேவி கோத்திரத்துக்கு பூமியை படைத்த கர்த்தரே சொந்தமாக இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், இந்த உலகம் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காம இருக்கலாம், உலகம் உங்களுக்கு காரியங்களை நடப்பிக்காம இருக்கலாம். ஒரு நாள் கலங்காதீங்க, அப்பா இருக்கிறாரு. அப்பா உங்களுக்கு நேர்த்தியான இடங்களிலே பங்கு வைத்திருக்கிறார். சிறப்பான சுதந்திர வீதத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ யாக்கோபு லேவியை குறித்து என்னெல்லாம் தீமையான வசனங்களை சொன்னாரோ அந்த தீமைகள் எல்லாம் தேவன் நன்மையாக மாற பண்ணினான். நான் டிக்ளேர் பண்றேன், உங்க மேல இந்த வார்த்தையை ப்ரொக்ளைம் பண்றோம். உங்களை குறித்து என்னெல்லாம் மக்கள் தீமையான காரியங்களை பேசினாங்களோ, அப்பா வரும் நாட்கள்ல அந்த தீமைகளை எல்லாம் நன்மையாக முடிய பண்ணுவா. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு ஆரோக்கியம் அடையும்படி செய்வாரு. உங்களுக்கு உலக சுதந்திரம் கொடுக்காம இருக்கலாம், மற்றவர்களுக்கு பூமி சொத்து, ஆனா பூமியை படைத்த கர்த்தரே உங்கள் சொத்தாக இருக்கிறார். எழுமி நிப்பமா. கண்களை மூடி. நல்ல தகப்பனே, உங்க சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க பிள்ளைங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. மனதார உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றோம்ப்பா. இவர்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் தீமையா இருக்கலாம், உலகத்தின் பார்வையில் அது தவறாய் தெரியலாம். ஆனா நாங்க டிக்ளேர் பண்றோம், வரும் நாள் உங்க ஊழியர்களா சேர்ந்து நாங்க டிக்ளேர் பண்றோம், உங்க பிள்ளைகளுடைய நாட்களை வரும் நாட்கள்ல நன்மையினால் நீங்க முடிசூட்டுவீங்க ஆண்டவரே. எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற பண்ணுவீங்க ஆண்டவரே. வருகிற காலங்கள்ல கர்த்தருடைய கரங்கள்
நன்மையின் கரங்களா உங்க பிள்ளைகளுக்கு இருக்கும்னு நாங்க டிக்ளேர் பண்றோம். லேவியினுடைய தீமைகளை நன்மையாக மாற்றின அதே கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்க பிள்ளைகளுடைய எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற பண்ணுவி. We declare in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.